எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அதை சுத்துற பூமி கண்டதையா, அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பராச சுத்துதையா, பிடிச்சு பூக்கும் வேதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா, 100 தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈர நலமி. ரைட். வணக்கம் அங்க. வணக்கம். வணக்கம். என்ன பேர் அங்களுக்கு? கிருஷ்ண பிள்ளை. ஏன்னா ஐயா சொல்லுங்க, என்ன விசேஷம் உண்டு வீட்டுல? வீட்டு என்ன பிறந்தநாள் கொண்டாடுற மக்கள் எல்லாரும் சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடினவா? அப்ப எத்தனாவது பிறந்த நாள் இன்னைக்கு? 80 மறந்து போனாச்சா? 84. ரைட். உங்கள்கிட்ட 84வது பிறந்த நாள்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு கேக் அனுப்பியிருக்கிறோம். இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள். ஏன்னா அதாச்சும் உங்கள்கிட்ட 84வது பிறந்த நாளாமன்னு சொல்லி உங்கள்கிட்ட பிறந்த நாளை மறக்காம ஞாபகம் வச்சு கேக் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா அவன்கிட்ட ஆசைப்பட்டு கேக் வந்துருக்குது. ரைட். இது எப்படிங்கோ சரியான வெயிட்டாக இருக்கு, கீழே கை பிடிக்கணும். ரைட். அடுத்து எல்லாம் என்ன வந்திருக்கு? நிறைய பழங்கள், நட்ஸ் எல்லாம் வச்சு, ஜூஸ் எல்லாம் வச்சு இன்னொரு பாஸ்கெட் வந்துருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கட்டுமா? என்ன அடுத்த கிஃப்டும் வந்துருக்குது. உங்களோட பிறந்த நாளாக வந்து பர்த்டே மறக்காம ஞாபகம் வச்சு தங்கட சார்பாக அப்படி கேக் எல்லாம் உங்களை கொடுக்கணும். உங்களோட பிறந்த நாளுக்கு உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். தங்கட சார்பாகவும் கேக் எல்லாம் வெட்டி என்ன உங்களை சந்தோஷப்படுத்தணுமா வந்து ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் இப்படி அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா அப்படி வந்தது. ரைட். அப்ப யார் அனுப்பி இருக்கணும் தெரியுமா? யார் அனுப்பினாண்டு யாரா இருக்கும் தெரியுமா? யார் அனுப்பி இருக்கணும்? உங்களோட பிறந்த நாள் வந்து மறக்காம அனுப்பி இருக்கிறோம். இப்படி எல்லாம் கொண்டே கொடுத்து அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி. 4 பிள்ளைகளா அவங்களுக்கு? 4 பேரும் அங்கே இருக்கணும். பிரான்ஸ்ல 4 பேரும் இருக்கணுமா? பிரான்ஸ்ல இருந்து வேற இல்லையே. ஓ, பிரான்ஸ்ல இருந்து வேற இல்லை, வேற ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும். அவைகளுக்கு நீங்கள் சொன்னா சரியான விருப்பமாம். அப்ப இப்படி எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு வாங்க அனுப்பினவ யாரா இருக்கும்? சரி, இப்படி எல்லாம் அனுப்புறேன்னு சொன்னா இவ எல்லாத்தையும் இருக்க முடியாது இருக்கணவா? இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்னா இவியல் தான் செய்யணும்னு சொல்லி என்னன்னு தெரியாது. அப்ப எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டுனோமோ? எல்லாரும் சொல்லிட்டுனோமா? 4 பிள்ளைகளும் சொல்லிட்டுனோமா? ஆனா இந்த கிஃப்டை கொடுத்தாங்களே உங்களை வாழ்த்து சொல்லி இல்லையா? இப்படி கேட்கலாம் அனுப்பி போட்டு தான் வாழ்த்த போறோம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். 4 பேரும் சொல்லி போட்டுனோமா? அப்ப யார் கொடுத்தோன்னு சொல்லி பாப்போமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் அனுப்பினது யாருன்னு தெரிஞ்சா அவங்க சொல்ல போறீங்களா அவைகளுக்கு? நான் தான் சொல்லுவேன். இப்ப யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்களா அவைகளுக்கு? இப்படி எல்லாம் அனுப்பினது சந்தோஷம் தானே. ரைட். அப்படி அக்கா நீங்களும் ஒருக்கா வாங்க ஒப்பிட்ட பண்ண பக்கத்துல. ரைட். அப்ப நேற்று உங்களுக்கு பிறந்த நாளா? சரி, நேற்று உங்களுக்கு பிறந்த நாளான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் வந்துருக்குது. ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு. என்ன வந்திருக்குது? ஒரு சாரி உண்டு, வீட்டில் போடுறதுக்கு ஒரு சட்டையும் வந்திருக்கு. அது ஸ்பெஷலாக கொட்டன் சாரி தானே வேணுமா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களாம் என்று சொல்லி இப்படி அனுப்பி இருக்கணும். அப்போ நீங்கள் சொல்லலுமா, கெஸ் பண்ணலுமா யார் இப்படி அனுப்பினேன்? நேற்று உங்களோட பிறந்தநாளாம், இன்றைக்கு அப்பாட்ட பிறந்தநாளாம். ஸோ எல்லாம் 2 பிறந்தநாளையும் ஒரே இதாக செலிப்ரேட் பண்ணுவோம், ஒரே இதாக கிஃப்ட் கொடுக்கணும் மட்டும் ஒரு இப்படி அனுப்பி இருக்கணும். யாரா இருக்கும்? அண்ணாவா இருப்பார். என்ன பேர் அண்ணாக்கு? சுரேஷ் கரன் அண்ணா. எங்கே இருக்கிறார்? பிரான்ஸ்ல இருந்து அண்ணா கொடுத்திருப்பார். இல்லையா, அண்ணா கொடுக்கல. வேற யாராச்சும்? சுரேஷ் கரன் கொடுக்கல. வேற எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம். அப்படியா? சான்ஸ் இருக்குமா? 3 பேரும் சேர்ந்தும் செஞ்சிருக்கலாம். ஆனா 3 பேரும் கொடுக்க இல்லையே. வேறு ஒரு ஆக்கள் ஒரு பொம்பளை பிள்ளையா கொடுத்து அனுப்பி இருக்கிறான். ஓ, சோபான்றது யார்? மருமகளா? இல்லையே, சோபாவும் கொடுக்கல. அப்ப யாரா கொடுத்து விட்டது? நாங்களே சொல்லுவோம். யாருன்னு பாப்போமா? சரி. ஏன்னா அதாச்சும் இன்னைக்கு அப்பாவுக்கு 84வது பிறந்த நாள். என்ன அதோட நேற்று அக்காவுக்கு பிறந்த நாள்.
ஸோ 2 பேரை பிறந்த நாளுமாம். ஸோ 2 பேரையுமே குட்டி குட்டியாக கிஃப்டை கொடுத்து 2 பேரையுமே சந்தோஷப்படுத்தணும், தாங்களும் வாழ்த்தணுமாம் என்று ஆசைப்பட்டு இப்படி அனுப்பினது யாருன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருந்தால் வந்துருக்குது. உங்களுடைய தம்பியாமன்னு சொல்லியிருக்கணும். என்ன பேர்? ஆ ஓ, உங்கள் அக்கான்னு சொன்னவர் அவங்கள்ட்ட மகனாம். ரைட், அவர் தான். ஏன்னா அவர் லக்கின்னு சொல்றவரையா? ரைட். அப்போ அவர் தான் வந்து இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறார். உங்களோட பிறந்த நாளாம் அப்பாவுக்கு கேக்கெல்லாம் கொடுத்து பழக்குடியெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி. என்ன பேர்? திருப்பூர் சொல்லிங்க அவருடைய பேரு. ரைட், அவர் தான் கொடுத்துருக்கிறார். சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா மகன் இப்படி எல்லாம் அனுப்புவாருண்டு? நிறைய ஒவ்வொரு முறையும் அனுப்புறான் வேலையே. அக்கா சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா தம்பி? அப்ப சந்தோஷம். ரைட். அப்ப அவர் வந்து ஆசைப்படுறார் நீங்க எல்லாருமே இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். அவங்க ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா ஆரோக்கியமா உங்களோட குடும்பத்தாரோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்ளுறோம். 2 பேருக்குமே இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூவா. ரைட்.